கிட்ட போட்டி போட்டு வாக்குவாதம் பண்ணி வேண்டி கேட்டுக்கொண்டு கோவையில நம்முடைய உதயசூரியன் சின்னம் இந்த வாட்டி நிக்கணும், கோவை நாடாளுமன்ற உறுப்பினரா நம்முடைய வேட்பாளர் உதயசூரியன் சின்னத்துல இருக்கணும்னு கேட்டிருக்கோம். அந்த வாக்குறுதியை காப்பாத்துவீங்களா? குறைஞ்சது 4 லட்சம் வாக்கு வித்தியாசத்துல அண்ணன் கணபதி ராஜ்குமார் அவர்களை நீங்க வெற்றி பெற வைக்கணும். செய்வீங்களா? சமீபத்துல ஒரு வீடியோ பார்த்திருப்பீங்க. சின்ன பொண்ணு திருப்பூர்ல நாங்க எதுக்கு ஜிஎஸ்டி கட்டணும், அது சானிட்டரி நாப்கினுக்கு, பெண்கள் உபயோகப்படுத்துற சானிட்டரி நாப்கினுக்கு எதுக்கு ஜிஎஸ்டி வரும்னு ஒரு பிஜேபி ஆள்கிட்ட கேட்டதுக்கு பதில் சொல்ல வக்கில்லாத பாஜக அந்த பொண்ணோட கடைக்கே போய் அந்த பொண்ணு மேல தாக்குதல் நடத்திருக்காங்க. கேள்விப்பட்டீங்களா? இப்படிப்பட்ட ஒரு பொதுமக்கள் கூட குறைய போய் சொல்ல முடியாத ஒரு ஒன்றிய அரசு நடந்துகிட்டு இருக்கு. இதற்கெல்லாம் பதில் சொல்லணும்னா ஏப்ரல் 19ஆம் தேதி உங்களோட கைகள்ல தான் இருக்கு. எடப்பாடி பழனிசாமி என் மேல பயங்கர கோபமாவே இருக்காரு. என்ன எங்க பார்த்தா அடிச்சிருவாரு. ஏன்னா அவ்வளவு கேள்வி கேட்கிறேன், பதில் சொல்ல மாட்டேங்கிறாரு. எப்ப பார்த்தாலும் கள்ள காட்டுறேன்றாரு. எப்ப பார்த்தாலும் நான் ஒரே விஷயத்தை தான் பேசிட்டு இருக்கேன் அப்படின்றாரு. நான் மாத்தி மாத்தியா பேச முடியும்? எனக்கு இருக்கிறது ஒரு வாய் ஒரு நாக்கு. திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களே, உங்களுக்கு இருக்கிறது 9 வாய் 9 நாக்கு. நீங்க ஆளுக்கு தகுந்த மாதிரி மாத்தி மாத்தி பேசுவீங்க. ஆனா நான் பேச முடியாது இல்ல. எனக்கு அம்பேத்கர் என்ன கொள்கை சொல்லி கொடுத்தாரோ அதுதான் பேசுவேன். தந்தை பெரியார் என்ன சொல்லி கொடுத்தாரோ அதுதான் பேசுவேன். மாநில உரிமைகள் வேணும்னு பேசுவேன். எனக்கு எய்ம்ஸ் மருத்துவமனை வேணும்னு பேசுவேன். கல்வி உரிமை திருப்பி எங்களுக்கு வேணும், எங்களுக்கு நீட் தேர்வு வேணாம் தான் பேசுவேன். உங்களை மாதிரி நான் மாத்தி மாத்தி பேச முடியாது. பச்சைவந்தி பழனிசாமி மாத்தி மாத்தி பேசுவாரு. நான் அந்த மாதிரி பேச முடியுமா? தமிழ்நாட்டு மக்களுக்கு நல்லது நடக்கணும்னா, நிதி கிடைக்கணும்னா ஒண்ணே ஒண்ணு யோசிச்சு பாருங்கம்மா. வெறும் 29 காசு தான் தராரு. அதை வச்சுக்கிட்டு நம்ம தலைவர் அவர்கள் இவ்வளவு திட்டங்களையும் இவ்வளவு தேர்தல் வாக்குறுதிகளையும் செய்து முடிக்கிறார்னா, இதை விட நல்லா நிதி கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல பிரதமர் நமக்கு அமைஞ்சாருன்னா கண்டிப்பா தலைவர் இன்னும் பல திட்டங்களை செய்வாரா மாட்டாரா? அதை நீங்க உறுதி செய்வீங்களா? நம்ம தமிழ்நாட்டுடைய வெற்றி கோயம்புத்தூர்ல இருந்து துவங்கட்டும். இந்தியாவுடைய வெற்றியும் இதே கோயம்புத்தூர்ல இருந்து துவங்கட்டும்.